ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் நம்ம வந்து செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதோட வெயிட் வந்து 1/2 கிலோ இருக்கும். ஒரு முட்டை வந்து 50 கிராம் இருக்கும். 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ பட்டர், 1/2 கிலோ மைதா. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு. இது 10 மாதத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சது என்கிட்ட இருந்தது. அதில் தான் நான் செய்கிறேன். அது வந்து 2 கிலோ இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆரஞ்சு பீல், ஜிஞ்சர் பீல், கேக் சீட், பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ். இது இல்லாமல் கொஞ்சம் முந்திரி பருப்பு நமக்கு தேவை. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், சும்மா அப்படியே ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பீஸ் வந்து கட் பண்ணுற போது கொஞ்சம் நல்லா வரும். இல்லை உதிரி முழுசாக நம்ம போட்டோம்னா கட் பண்ணும்போது ரொம்ப உதிரும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற 10 முட்டையும் 1/2 கிலோ சர்க்கரையும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து வெனிலா எசன்ஸும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லோ ஸ்பீடில் வச்சுட்டு சர்க்கரை கரையை விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஹை ஸ்பீடுக்கு மாற்றிக்கலாம். எப்படினாலும் நமக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நமக்கு வந்து பட்டர் போட்டு பீட் பண்ணும்போது அது கீழே இறங்கிடும். இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் போட்டாச்சு. அது வந்து சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஹை ஸ்பீடுக்கு மாற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, ஆரஞ்சு பீல், ஜிஞ்சர் பீல், கேக் சீட் இதெல்லாம் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு பீல் வந்து பீஸாக தான் இருக்குது. ஜிஞ்சர் பீலை வந்து நான் முழுசாக போட்டிருக்கேன். நான் திரும்பவும் இதை வந்து பீட்டரில் போட்டு அரைக்கும் போது சுற்றும் போது அது பொடி ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நமக்கு நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்குது. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ பட்டரை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விஸ்கை மாற்றிடலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம போட்டு நம்ம பீட் பண்ணோன்னா இந்த விஸ்க் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ல இனி நம்ம போடுற மிக்ஸ் எல்லாம். அதனால் இந்த பிளேடு வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பட்டரையும் நம்ம இது கூட சேர்த்தாச்சு. இதற்கு கணக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பட்டர், 1/2 கிலோ முட்டை, 1/2 கிலோ மைதா, 1/2 கிலோ சர்க்கரைங்கும் போது 2 கிலோ வருது. அப்போ இந்த 2 கிலோவுக்கு நம்ம 2 கிலோ ட்ரை ஃப்ரூட் சேர்த்தா தான் நமக்கு இது நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இல்லை கடைகளில் வந்து சில சமயம் நமக்கு இப்போ இந்த 2 கிலோவுக்கு 1/2 கிலோ சேர்க்குறவங்களும் இருக்காங்க, ட்ரை ஃப்ரூட்ஸு 1 கிலோ சேர்க்குறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து இதை 2 கிலோனா அது எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவில் வந்து பேக்கிங் பவுடரை போட்டு நான் சலித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மைதா போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸை போட்டு அதையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து டக்குன்னு எடுத்துடலாம். இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற ப்ளம் கேக் வந்து நமக்கு கலராக இருக்கும். இவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டும் நம்மளுடைய ப்ளம் கேக் வந்து அந்தளவுக்கு கலர் வராது. கடையில் வாங்குறது வந்து நல்லா கருப்பு கலரில் இருக்கும். அதுக்கு வந்து கேரமல் எசன்ஸ் கலர் மாதிரி இருக்கும் நமக்கு. அது ஊற்றுவாங்க. நம்ம வந்து அதெல்லாம் இன்றைக்கி எதுவுமே ஊற்றலை. அவ்வளோதான். மீதி இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா நமக்கு 4 கிலோ வரும். நமக்கு போட்டிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம சேர்த்துருக்க பொருட்களும் சேர்த்து 4 கிலோ கேக் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி வந்து பீஸாக தான் போட போகிறோம். அதனால் வந்து நம்ம 2-3 ட்ரேயில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ட்ரே. இது இல்லாமல் இன்னும் 2 ட்ரே வந்து சின்னதாக நான் வந்து பேக் பண்ணேன். பேக் பண்ணி எடுத்த உடனே காட்ட மறந்துட்டேன் நான். அதனால் கட் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்ததுனால நான் இப்போ கட் பண்ணது காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிங் ஃபிலிம் போட்டு நான் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு.